இந்த கார் வந்து நீங்க சொன்னாங்க சிப்பி முறுக்குகள் தேவை என்று சொன்னாங்க. இது வந்து அடகடை கூட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல உளுத்தமா கொஞ்சம் கலப்போம் சொல்லி அவ்வளோத்துக்கு எல்லோருக்கும் வணக்கம். கனடாக்கு ஒரு வீடியோல சந்திக்கிறோம். என்ன அனைவருக்கும் வணக்கம். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ செய்ய போறோம் என்று சொன்னால், அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன என்ன பணியாரம் பைத்தம் பணியாரம் பைத்தம் பலகாரம் வந்து அம்மாவுக்கு ஓர்டர் வந்து என்ன செய்யறதுக்கு அப்ப குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து ஓர்டர் ஒன்று வந்தது செஞ்சு தாங்கன்னு சொல்லி அப்ப அம்மா அதை வந்து செய்து அனுப்ப போற. அப்ப இன்றைக்கு சரி அதே முறைக்கா வீடியோ போடுவோம்னா வந்தால் என்ன அப்ப அதுக்கு என்னென்ன தேவையான சாமான் வந்து இதுல வச்சிருக்கிறீங்க? பயறு, அரிசி, மிளகு சீரகம், ஏலக்காய் பாருங்க. இதுல மிளகு சீரகம், ஏலக்காய், அதே மாதிரி அரிசி, பயரை வந்து வறுத்து வச்சிருக்கேன். இனி இதுக்கு வந்து அரைக்கணும். அரைச்சி போட்டுதான் அதுக்கு பிறகு செய்யறது என்ன. அப்ப இந்தியன் வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க பைத்தம்பலாரம் இப்படி செய்யறதுன்னு சொல்லி அப்ப அவைக்கு செஞ்சு அனுப்புறதோட வந்து நாங்க செய்யறதே வந்து ஒரு வீடியோவா போடுவோம். அதே மாதிரி வந்து இப்ப இலங்கையில வந்து இந்த பெட்ரோல் பிரச்சனையில எல்லாம் போகுது. அதால அம்மா சைக்கிள்ல போய் தானே பறிச்சு கொண்டு வர போறதெல்லாம் வந்து இந்த கார் வந்து நிக்கிறா விட்டார். அங்க பாருங்க, அங்க பாருங்க, கேமரா பாருங்க. காய் சொல்லுங்க காய் ரைட். ஆளுக்கு இப்ப என்ன அம்மா செய்ய போறான்னு சொன்னா இவ்வளவு தேன் கொண்டு இப்ப நீர்வேலிக்க அரைக்கிற மில்லையே கொண்டு போறேன். மில்லையே கொண்டு போய் இதெல்லாம் அரைச்சு கொண்டு வந்தா அப்புறம்தான் இனி பலகாரம் வந்து சுடுற வேலை போகுது. சரி பாப்போம். நாங்கள் அரைச்சு கொண்டு வந்தா அப்புறம் என்ன மாதிரி சுடுறேன்னு சொல்லி கொண்டு போங்க, அரைக்க கொண்டு போங்க. பாருங்க இங்க இப்ப என்ன செய்து வச்சுக்கிறாம்மா காட்டுங்க ஒருக்கா. பைத்த முருண்டை வந்து அம்மா செய்து வச்சிருக்கிறா. அதே மாதிரி இஞ்சால பக்கம் என்ன இது மஞ்சள் மா போட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் செய்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இங்க இருந்து இஞ்சாலே மிச்ச மாக்கள் கொஞ்சம் கிடக்கு. அப்ப இவ்வளோத்தையும் வந்து இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன் பைத்தம் பண்ணியாரமா பைத்தம் உருண்டை செஞ்சு அனுப்ப போறோம். என்ன ஓடருக்கு இன்றைக்கு என்ன இதா வருது, அதெல்லாம் ஒட்டிட்டு ஒட்டி வருது. பாருங்க பைத்தம் பணியாரம் வந்து பயிரா கொண்டு போய் விடியாம அரைச்சி கொண்டு வந்தவா மில்லில் அரைச்சி போட்டு வீட்டில் செய்கிறோம். வீட்டில் செய்கிற சுவையான ஆரோக்கியமான பைத்தம் பணியாரம் உருண்டை. பாருங்க ஒரு 2 கோழி வந்து அடகடா கூட்டுக்குள்ள முட்டையர் கொள்ளுங்க இல்ல அடகடாக்குது. பாருங்க 2 முறை இதுக்கு இருக்குது. சரியான வெயில் ஆக்கடாக்கு. வெயில் வந்து கொளுத்தி எறியுது. அதனால என்னுடைய ஆட்டோ வந்து ஒரு மரத்துக்கு கீழே விட்டுருக்கிறேன். ஆட்டோ ஓட்டங்களும் வந்து இப்ப இலங்கையில பெருசா இல்லை என்று சொன்னா பெட்ரோல் வந்து விலை கூடினதால அதில் வந்து என்னுடைய ஆட்டோ வந்து ரெஸ்ட் எடுக்குது. வீட்டு இருந்து ஆட்டோக்குள்ள வந்து நாய்க்குட்டியும் இருந்து ரெஸ்ட் எடுக்குது. இந்த பக்கம் பெட்டிய பைத்தம் முருண்டை ரெடி ஆயிட்டு பாருங்க. பார்க்கவே இவ்வளவு ஆசையா இருக்குன்னு சொல்லி கலர் அப்பி போட்டு போடுறது என்ன உருண்டை பெருசா வந்துட்டேன். உருண்டை பெருசா அங்கிட்ட கடை. அதாவது அம்மாட்ட வந்து ஓடருக்கு கடைக்கு கடைக்கு கேட்டவே அம்மாட்ட செஞ்சு தர சொல்லி. அப்ப கடைக்கு தான் இப்ப வந்து இவ்வளவு வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறா. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட. இது வந்து பின்னேற டைம் இல்லை, அந்த டீ பார்ட்டிகளுக்கு சாப்பிடலாம் இருந்து.
இந்த பயரும் பேர் என்ன கிடக்குதுக்கு? பயறு, சிவப்பு சிவப்பு பச்சை அரிசி, ம் சீனி, மிளகு, சீரகம், ஏலக்காய், கொஞ்சம் உளுத்தமா கொஞ்சம் கலப்போம். நல்ல நிழலா கிடக்கு. என்ன ஒர்க்கு என்ன கடைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒன்று 50 ரூபா. ஒன்று 50 ரூபா. சில்லற விலை 50 ரூபா. நீங்கள் 50 ரூபா கொடுத்தா அது எவ்வளோ விற்கிறது? 60 ரூபா. 60 ரூபா விற்பீங்க. அப்படியே போகுது வெளியில. இப்போ லொட்டாரும் கேட்டாலும் குறைச்சிருக்கலாம். என்ன லொட்டா கேட்டா கிலோ கணக்கு. கிலோ கணக்கு என்ன? இஞ்சால அப்பா வரைய பாக்குறதுக்கு அம்மா கீழ் பக்கமா பாக்குறீங்க? தேயிலைய பாக்குறாமா? தேயிலை காகம் கொத்தினா மிஸ் இருந்தா சான்ஸ். அம்மா சொல்ற மீசை இருந்தா எடுத்து விட விடாம. கதிரியாங்க என்ன வக்க? ஐயோ சரியான வக்க. இனிப்பு காணும் ஐயா. சாப்பிடுவா தாங்க இல்ல அதுல எடுத்து சாப்பிடுவா. சுட சுட சாப்பிடு. சுட சுட கிடக்கு. ஓ ஆற பெருசா கிடக்கு. ஆகலும் பெருசா தான் கேட்டேன். பெருசா. ஓ எண்ணெயா கிடக்கு. இப்ப சுடுதானே? அது கோப்பையில இருந்து சுடு. நாங்கையும் பாக்குறாள் அங்க இருந்து. இப்ப சுடு. அது இப்ப சுடு. கடைசியா தான் டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க எல்லாம். அதுல திருட்டி இந்த ஒரு கோப்பையில வைக்கிறேன். வச்சுதான் போட்டாதான் அது ரவுண்ட் ஆகும். இப்படி எல்லாம் வந்து அப்போ இப்போ சுட்டு கொண்டு இருக்கிற அம்மா தங்கச்சி வந்து கொஞ்சம் சீனி கொண்ட போட்டேன். பிளேன் டீ ஊத்துறதுக்கு அப்பாவும் டேஸ்ட் பார்த்துட்டு நடந்து போறேன். நல்ல ஹலத்தாய்க்கு வருது. இப்போ பெருசுதான் கடல் இருக்கிறது. இப்போ சின்னதல்ல. பாருங்க இவ்வளோ ஒரு துப்புரவா நீட்டு அம்மா செய்கிறாண்டு கடையை கொடுக்குறத. இனி வேற காலங்களில் க்ளவுஸ் போட்டு தான் செய்வோம். க்ளவுஸ் போட்டு தான் செய்வோம். புதுக்கண்டு புரியுமா கரண்டி இருக்கு போல அந்த துவச்சு எடுக்கிறது. அது இருக்கு வாங்க. அந்த ஓட்ட ஓட்ட கரண்டி. காங்கள் மேல பெருசு சின்னண்டா கிலோ கணக்கு தானே. இது கொஞ்சம் கூடிட்டு தான் பெருசு. அப்புறம் சின்னனா போடலாம். இப்போ நார்மலாக நீங்கள் எல்லாரும் பைத்தம் பணியாரம் மட்டுமில்லை முறுக்கோலும் எடுக்கலாம். அம்மாட்ட முறுக்கு செய்வா. அதே மாதிரி பைத்தம் பலகாரம் வெள்ளூர் உண்டையில் செய்வா. வெள்ளூர் உண்டையில் செஞ்ச வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. முதல் துளசியும் செய்யும். துளசியும் செய்யும். என்ன துளசியும் அந்த வெள்ளூர் உண்டையில் அதெல்லாம் செய்யும்.
இங்க பாருங்க எங்களோட வீட்டுல பலாக்காயல் வந்து காய்ச்சி போயிருக்குது. அங்க ஒரு பலாப்பழம் வந்து அநியாயமா அணில் சென்று கொண்டு பாருங்க. பாருங்க அணில் சாப்பிட்டு கொண்டிருக்குது. பாருங்க எவ்வளவு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த அணில். நல்ல பிலாப்பழம். அதே மாதிரி இந்த பக்கமும் பிலாக்காய் நிறைய இருக்கு. இதுல ஒரு 3 மேல 3 அப்படியே போனால் இதுல ஒரு 3 கிட்டத்தட்ட 9. அங்கால ஒரு கொப்புக்கு ஒரு 3 இருக்குது. 12 பிலாப்பழம் இதுக்குள்ளே இருக்குது. யாருக்கும் பிலாப்பழம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ள மேலே கிடக்கு 3 அப்படியே. இந்தியாவில் பாருங்க கூட்டி பிலாப்பழங்கள் நிறைய இருக்கு. இங்க பாருங்க அணில் எப்படி சாப்பிடுது அந்த பிலாப்பழத்தை. இங்க பாருங்க வடிவா கொண்டி சாப்பிடுது. அணில் எல்லா பழத்தையும் சாப்பிடுதாமா அப்படியே? அணில் தான் என்ன பழம் அப்படியே சாப்பிடுது எல்லாத்தையும் வேறவாசிய. என்ன செய்யுது? 2 அணில் நிக்குது. 2 அணில். அதுவும் பசியில சாப்பிட அது நல்ல ஓட்டு தான். அதே மாதிரி இதுலயும் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல 4 கிடாக்கு சோடியா அப்படியே. இதுலயே 1 கிடாக்கு. பாருங்க அடிக்கிற வெயில் எப்படி அடிச்சோன்றிருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு உஷ்ணமாக இருக்குது இந்த இடங்கள்ல. இங்காலயம் வந்து ஒரு வாழைக்குலை குட்டி போட்டிருக்கு. இப்படியே 2 வாழையை வெட்டி போட்டேன். பச்சை பசையிலன் இருந்தாலும் அப்படி வெயில் அடிக்குது. சித்து அங்க பாருங்க அந்த வேப்ப மரத்துல வந்து இது கிடாக்கு ஒரு கூடுண்டு கிடாக்கு. நான் நினைக்கிறேன் அநேகமா வந்து இது காவா கூடா தான் கிடக்கணும். காவா கூடு அங்க பாருங்க பெரிய காவா கூண்டு கிடாக்கு வேப்ப மரத்துல. அவ்வளோ உறவுகளை கொண்டு போய் அந்த உச்சத்துல கொண்டு போய் கூடு காட்டி அடுக்கி வச்சு கூடு கட்டி பாருங்க. பெரிய கூடா கிடக்கா கூடு பாருங்க. அவ்வளோ உயரத்துல போய் கிடக்கின்றது. நாங்கள் கொஞ்ச நாள்ல வந்து இதுல கேட் ஒன்று போட போறோம். என்னம்மா காசு சேர்த்து போட்டு இதுல தூண் அடிச்சு கேட் ஒன்று போட போறோம். நண்பன் தான் அதை அடிச்சு தரேன்னு சொன்னவன் கேட்டு. பாருங்க அதான் சுட்டு வேப்படுது. பாருங்க பைத்தம் பணியாரம். இதுக்கு வந்து என்னென்ன சேர்ம சேர்த்து நீங்கள்? அரிசிமா, பைத்தம்மா, உளுத்தம்மா கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சம், மிளகு சீரகம், ஏலக்காய். ஆரோக்கியமான வீட்டுல தயாரிக்கப்பட்ட பைத்தம் பணியாரம். அதுவும் சும்மா இல்லை, பெரிய பெரிய உருண்டைகள் வந்து சைஸ்லேயும் வந்து பெருசு. அதே விட பைத்தம் பணியாரம் டேஸ்டா இருக்கும். பயறு தான் பயர் வந்து வறுத்து போட்டு பொன்னிறமா வறுத்து போட்டு பிறகு அதை வந்து அம்மா மில்லில் கொண்டு போய் அரைச்சவா என்ன அரைச்சி போட்டு தான் திருப்ப கொண்டு வந்து இதை வந்து ஒரு உருண்டை சாப்பிட்டு டீ குடிக்க காணும் டக்குண்டு வயிறு நிரம்பும். அந்த மேலே டேஸ்டா இருக்கு. மேலே இனிப்பும் வேற. இனிப்பையும் தாண்டி வந்து சத்தான ஒரு சாப்பாடு வந்து இதுகள் வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து சாப்பிட்றதில்ல பெருசா. ஆனா சத்து உணவு வந்து சத்தான சாப்பாடு வந்து ஆரோக்கியமான உணவுகள் வந்து இதுதான். சும்மா பர்கர், பீஸா, கொத்து ரொட்டியில் சாப்பிட்ற நேரங்கள்ல வந்து இதுல சாப்பிட்டு போட்டு இருக்கலாம் கூடாது. இது நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு. இது கூட விருந்து வீடுகளில் வந்து பிறந்த நாடுகளில் வந்து கொடுக்குறவே என்ன சொப்பிங்களை கட்டி. ஆனால் வந்து உண்மையிலேயே வீடுகளில் இருக்க வேண்டிய ஒரு சாப்பாடு. நல்லா சாப்பிடும். இதே மாதிரி எள்ளுப்பாகு எல்லாம் வந்து வீடுகளில் வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டும் உடலுக்கு வந்து ஆரோக்கியம். எள்ளுப்பாகுகள் எல்லாம் என்ன டேஸ்டாக இருக்கும். சரி, அப்போ அம்மா வந்து தொடர்ந்து வந்து இதை சுட்டு
பேக் பண்ணி கொடுக்க போறா. நாங்களும் வேற ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம். என்ன வீடியோல சந்திப்போம். அப்போ உங்களுக்கும் வந்து இப்படியான எள்ளுருண்டைகள் அதே மாதிரி பலகாரங்கள் பைத்தியம் உருண்டை எள்ளுருண்டைகள் வந்து தேவை என்று சொன்னால் சிப்பி முறுக்குகள் தேவை என்று சொன்னால் எங்களுக்கு கோல் அடிங்கோ. அம்மா வந்து செஞ்சு தரமா செஞ்சு உங்களுக்கு அனுப்புவா வந்து என்ன என்று சொல்லிக்கொண்டு எந்த நாட்டில இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். யாழ்ப்பாணத்திலேயும் இங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். வெளியூருக்கு நம்ம நாங்கள் அனுப்புவோம் என்று சொல்லிக்கொண்டு வேற வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற நான் ஜான்சன். பாய்.